வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நாம ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரும் நம்ம இடத்துல என்ன செய்வாரு? பேசுவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அநேகர் பாருங்க, ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, ஆண்டவர் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பரிசுத்த ஆவியை குறித்தும் அப்படிதான் சொல்லப்பட்டது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவி கிடைக்கும். கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப நம்ம வசனத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு 3 வசனத்தை ஐயா நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்படியே தொடர்ந்து ஒரு ஜெப குறிப்பு நடத்துவாங்க. நம்ம வேகமா ஜெபிக்க போவோம். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன ப்ரோக்ராம்னா 30 பேர் வந்திருக்கிறோம். 30 ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ப்ரோக்ராம். ஜெபம் ரொம்ப அதிகமா தேவ சமூகத்துல நம்ம இருக்கணும். கடைசியாக நம்ம தேவ செய்தியை ஒரு முறை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமென். நம்ம ஜாய் டிவி எத்தனை லட்சம் பேர் பார்க்கறாங்க? 8 லட்சம் பேர் பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஆமென். கோடிகள் பார்க்கும்படிக்கு தேவன் அற்புதம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 800 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த செய்திகள் போகத்தக்கதாக தேவன் புதிய வாசலை திறக்க போறார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது ஒரு 3 வசனங்களை நாம் கேட்டு அதற்கு பின்பு ஜெப குறிப்புகளாக கடந்து செல்ல இருக்கிறோம். கடைசியாக நாம் தேவ செய்தியை கேட்போம். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா சில வார்த்தைகளை பேசும்படியா நம்ம கொஞ்சம் செவி சாய்த்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். யாரும் ஸ்தோத்திரம் எழுந்து போக வேண்டாம், யாரும் மொபைல் ஆன் பண்ணி பேச வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நாம் ஜெபத்தில் தேவனோடு இணைவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களில் ஐயா அவர்கள் டிராவல் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு செய்தி கொடுத்து வருகிறார்கள், ஜெபித்து வருகிறார்கள். அவர்கள் மூலமாய் தேவன் அநேக சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தேசிய ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் இப்பொழுது சில வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளில கூட தேவ ஊழியர்களாக இணைந்து ஜாய் தொலைக்காட்சி மூலமாக இந்த சிறப்பு உபவாச ஜபக்கோடுகளிலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களோடு இணைந்து அப்பா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனை கணக்கற்ற ஊழியக்காரர்களுக்காக, விசுவாச குடும்பத்தினருக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற வேளையில அவருடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நீங்கி போகும்படியாக நாங்கள் எங்களை அப்பா ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நாங்கள் சில காரியங்களுக்கு தியானித்து அப்பா தொடர்ந்து ஜாய் தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிற வேளையில அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளில் கூட இந்த சிறப்பு உபவாச கூடுகையில வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இங்க ஜாய் தொலைக்காட்சி வழியாக யூடியூப்ல பார்த்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த கூடுகையில நீங்கள் பார்த்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த நாளில கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தரை ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இல்லையா? நான் ஊழியக்காரனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஜாய் தொலைக்காட்சி வழியா பார்த்து
கொண்டுதான் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொல்லி சென்ற காரியம் ஒன்றுதான், நீங்கள் அனைவரும் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை. எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் எந்த ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருந்தாலும் சரி, அந்த அழைப்புல உண்மையோடு முத்துமத்தோடு ஓடும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த உண்மையான தன்மையை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாமும் உண்மையுள்ளவர்களாக அவர் எந்த காரியத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தை அவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறாரோ, எந்த பொறுப்பை அவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறாரோ, அந்த பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாக உண்மையோடு ஓடும்படியாக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லையா? அதுதான் கர்த்தர் இந்த நேரத்துல இல்லையா, நம்ம ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கொஞ்சத்திலே உண்மையாயிரு, கொஞ்சத்திலே உண்மையாயிரு. நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கும் போது நான் அநேகத்தின் மேலே உன்னை அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியான ஒரு ஆசீர்வாதம் நம்ம காணுவோம். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் சென்று கொண்டு எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இந்த தரிசனத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, இந்த காரியத்திற்காக நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு இந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு காணப்படலாம். இந்த நாளில நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காரியம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த குணநலன் நம்மிடத்துல காணப்படுகிறதா? அவர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்புல உண்மையுள்ளவர்களாக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அவர் எதற்காக நம்மை இந்த காரியத்திற்கு அழைத்திருக்கிறாரோ அதில் உண்மையுள்ளவர்களாக காணப்படுகிறோம். எந்த ஒருவேளை பார்ட் டைம் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கலாம், முழு நேரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் அழைத்த அழைப்புல நாம் நின்று கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல எப்படியாக நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் எப்படியாக செலவு செய்து, அநேக நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவாக பேசும்போது எனக்கு நேரம் இல்லை, பிஸியா இருக்கிறேன், நேரம் இல்லை, பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்துல எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படியாக உபயோகிக்கிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை நான் எப்படியாக உபயோகிக்கிறேன் என்பதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதே போல கர்த்தர் நமக்கு பொருளாதார காரியங்களை கொடுக்கிறார். பொருளாதார காரியங்களை, கர்த்தர் கொடுக்கிற பொருளாதார காரியங்களை எப்படியாக நாம் பயன்படுத்துகிறோம்? கர்த்தருக்கென்று வருகிற காணிக்கைகளை, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிகளை நாம் எப்படியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நம்மை அநேகத்தின் மேல அதிபதியாக வைக்கிறார், ஊழியத்தை பெருக செய்கிறார், ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறாரா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 1:15 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐயா, நான் ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஊழியக்காரனாக அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், நான் ஊழியத்துல இத்தனை வருடமாக இருக்கிறேன் இல்லையா? நம்ம எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம், அவருடைய சட்டையில மறைவில் இருக்கிறோம். இருந்தாலும் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசானவன் ஏதோ ஒரு வகையில தந்திரமான காரியங்களில தவறான எண்ணங்களை, தவறான சிந்தனைகளை கொண்டு வந்து நம்முடைய பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படியாக அவன் வழி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, வினாவுள்ளவர்களாக நாம் இருக்கும்படியாக நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நீங்க ஜாய் தொலைக்காட்சியில பார்த்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும், எப்படியாக நான் இதுல மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும். அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாக, அனுதினமும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக, அனுதினமும் அவரிடத்தில் நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது அவர் நம்மோடு இடைபடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இடைபடுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை, அவரோடு நாம் செலவிடுகிற நேரம், அதை பொறுத்து தான் அவரோடு நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு அவர் நம்மோடு இடைபட வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கக்கூடாது. நான் மட்டும் என்னுடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன பேச விரும்புகிறார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்ல விரும்புகிறார், நான் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியான ஒரு வாஞ்சை நம்மிடத்துல காணப்படும் பொழுது, அப்படியான ஒரு சிந்தை நம்மிடத்துல காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுவார். தாகம் உணர்வின் மேல் தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்ல இருக்கிறபடி நாம் அவரிடத்துல வாஞ்சையா, அவரிடத்துல நேரத்தை ஒதுக்கி அதிகாலையில் எழும்பி அந்த அமைதியான குவைட் டைம் என்று சொல்லுவாங்க, அந்த அமைதியான நேரத்துல கர்த்தரோடு நம்ம இடைபடும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து அவர் இடைபடுவார். மகனே, மகளே, நான் இந்த காரியத்துல உன்னிடத்துல நான் இடைபட விரும்புகிறேன் என்று சொல்லி சுட்டி காட்டுகிற காரியங்களை
நாம் கர்த்தரோடு ஒப்புரவாகும் பொழுது, அவைகளை நாம் விட்டு விடுகிற வேளையில, அதிலே முன்னேறுகிற வேளையில கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் ஒரு காலம் என்னுடைய ராஜ்யத்தை இல்லையா நம்ம அவரை சுதந்திரிக்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. நாளில் கூட கூடி வந்திருக்கிற நாம ஒருவேளை ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கலாம், போதகர்களாக அழைக்கப்பட்டிருக்கலாம், பிஷப்மார்களாக அழைக்கப்பட்டிருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா. நம்ம சொல்லுவாங்க அந்த அளவுகோல். நான் இந்த நாளில் 1-10 வரைக்கும் பரிசுத்தத்தின் அளவு என்று சொல்லிக்கொண்டால், நான் இன்றைய நாளிலே 6 இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாளை தினத்துல 7க்கு வர வேண்டும். 8க்கு அந்த 10 என்ற இலக்கை நான் நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். முற்றிலும் தேறினவன் ஒருவனாகியும் இல்லை, அப்படி நினைத்து விடக்கூடாது என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்லி நினைத்து விடாதபடி, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி ஓடுகிறவனாக தொடர்ந்து ஓடும்படியாக, என்னுடைய லக்கில், என்னுடைய அந்த ஓட்ட பந்தயத்தில், என்னுடைய பாதையில ஓடுகிறவன். அநேக நேரங்களில் சத்ருவானவன் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களாக நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவன் கொண்டு வருகிற தந்திரமான காரியம், நீ அவங்கள பாரு, அவங்க அப்படி ஊழியம் செய்கிறாங்க, இவங்கள பாரு, இவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க, நீயும் அது மாதிரி செய். அநேக நேரங்களில் நம்முடைய டைவர்ஷன் தவறாக போகிறது. கர்த்தர் இதற்காக என்னை பிடித்தெடுத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் ஓட முடியும். அப்படியாக அந்த ஓட்டத்தில் ஓடும்போது தான் எனக்காக வைத்திருக்கிற அந்த பரம லக்கை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, ஒருவேளை ஊழியத்தின் பாதையில, அவைக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில ஏதோ ஒரு முன்னேற்றம் காணப்படையில, ஏதோ ஒரு ஸ்டாக்னேஷன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேக்க நிலை காணப்படுகிறத மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா, நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, நான் சரியான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேனா, என்னுடைய ஓட்ட பந்தயத்தில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி காணப்பட அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம். உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக தேவன், நம்மை அழைத்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். ரோமர் 11:29 ரோமர் 11:29 வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே சொல்லுகிறது என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அல்லேலூயா. எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் வந்து விடவே கூடாது. கர்த்தர் தான் என்னை அழைத்திருக்கிறாரா, நான் தான் இந்த ஊழியத்துக்கு தகுதியான ஆளா, நான் இதுதான் செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிறாரா, அந்த சந்தேகம் வந்து விடவே கூடாது. அவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகளாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை, இரக்கங்களை, தயவை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. உலகம் கைவிட்டலாம், உற்றார் உறவினர்கள் கைவிட்டலாம், கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள் கைவிடலாம். அவர் நம்மை கிருபையாய் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஊழியக்காரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க சாய் தொலைக்காட்சியில இருந்து, ஒருவேளை இந்த நாளில கூடி வந்து ஜெபிக்க முடியாத தனியாக நீங்கள் அந்த இடத்துல வீட்டில் இருக்கலாம், சபையில இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் ராஜரீக கூட்டமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளில் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இல்லையா. இந்த அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காணப்படும் இல்லையா. விசேஷமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாளில் ஜாய் தொலைக்காட்சியில வந்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஜாய் தொலைக்காட்சிக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இது வந்து ஒரு வகையான ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணார், கிராமந்தோறும் அவர் சென்று பிரசங்கம் பண்ணார்னு பார்க்கிறோம். வனாந்திரமான இடத்துல அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மலை பிரசங்கம், மலையில போய் சென்று பிரசங்கமாக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக கடலோரங்களில அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி, நம்ம ஒவ்வொரு விதமான ஊழியத்துல மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் டூயிங் மினிஸ்ட்ரி இல்லையா, நம்ம ஊழியத்தை செய்கிற விதங்கள் இருக்கிறது. அதுதான் இப்போ காலகட்டங்கள் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில இந்த மீடியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ந்து வருகிற சூழ்நிலையில இப்படியாக தொலைக்காட்சி ஊழியம் என்பது ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாக இல்லை. இந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா, தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்த ஜாய் டிவி தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜாய் தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்.
நாளில் கூட சில ஜெப குறிப்புகளை சொல்லும்போது நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அதுக்கப்புறமாக யாராவது ஊழியக்காரர்கள் வந்து இங்கே இதற்காக ஜெபிப்பார்கள். முதலாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜாய் தொலைக்காட்சியில நடக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தும் கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டும் இல்லையா? வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறவங்க, நிகழ்ச்சிகளை பங்கு பெறுகிறவர்கள் இல்லையா, ஒரு கடமைக்காகவோ அப்படியாக இருந்து விடாதபடி கர்த்தருடைய வழிகாட்டுதல் இந்த நிகழ்ச்சியில காணப்பட வேண்டும் இல்லையா? கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அதன் மூலமாக அவருடைய சத்தியம், அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் செல்ல வேண்டும் இல்லையா? இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்புவிக்க வேண்டும். அப்படியாக ஒப்புவிக்கும் போது இல்லையா, அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா? நம்ம ஜெபிக்கலாமா? இந்த நேரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக இல்லையா டெம்டேஷன் வரும். அநேக நேரங்களில் அநேக சோதனைகள் வரும். நம்ம இதை அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அவருடைய தேவ சித்தத்தை அறிந்து நம்ம செய்யும் போது, கர்த்தருடைய வழிகாட்டுதலை அறிந்து செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? இந்த நாளில கூட ஒரு நிமிஷம் எல்லாரும் சோஸ்திரம் பண்ணி கர்த்தருடைய வழிகாட்டுதல் ஜாய் டிவிக்கு உண்டாகும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம சோஸ்திரித்து ஜெபிப்போமா? சோஸ்திரம் 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 என்று சொல்லிட்டுக்கிறோம். இப்போ ஐயா அவங்க ஜெபிப்பாங்க, அவர்களோட நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஜாய் டிவி மூலமாக நாம் ஜெபிக்கிற ஜெபம் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, ஜாய் டிவியின் மூலமாக ஆண்டவரை அழைப்பிருக்கின்ற உபவாச கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்களும் கேட்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு நல்ல ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜாய் டிவியின் மூலமாக ஆண்டவரே எந்தெந்த தேசங்கள் ஐயா சொன்னது போல 8 லட்சம் பேர் ஆண்டவரே ஜாய் டிவி மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் ஆசீர்வதிப்பீராக. அனைவரும் குடும்பத்திலையும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் வாழ நீ கிருபை தருவீராக. இந்த நாளை கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி. அந்த பரிசுத்தமான அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து ஜாய் டிவியில நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை சிறந்த வழிகாட்டுதல், கர்த்தருடைய வழிகாட்டுதல், கர்த்தருடைய சித்தத்தின்படி நிகழ்ச்சிகள் நடைபெறும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அடுத்தபடியாக அடுத்த ஜெப குறிப்புகளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும் இல்லையா? அந்த டெக்னாலஜி இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது 2-3 கேமரா வேணும், கம்ப்யூட்டர்ஸ் வேணும், லேப்டாப்ஸ் தேவைப்படுகிறது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக இல்லையா, இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லி அப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சிகளை துல்லியமாக ரெக்கார்ட் செய்து உலகம் எங்கும் எடுத்து செல்வதற்கான தேவைகள் அந்த டெக்னாலஜி நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கான சாஃப்ட்வேர்ஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறாங்க. அதை எடிட் பண்ணி நல்ல முறையில் அதை ஒளிபரப்ப வேண்டும். அதற்கான கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை ஆப்ரேட் பண்ணுகிறவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது இல்லையா, குறைவில்லாதபடி சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில கூட இந்த ஜெப குறிப்புக்காக இல்லையா நம்ம ஜெபிக்க போகிறோம். தொழில்நுட்பம் டெக்னாலஜிக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் மற்றும் கேமரா இது போன்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக இதனை இயக்கும்போது இல்லை எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி டெலிகாஸ்ட்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரீமிங் இஷ்யூ அது போன்ற காரியங்கள் எதுவும் வராதபடி கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக இந்த காரியத்திற்காக பாஸ்டர் ஐயா அவங்க ஜெபிப்பாங்க. இந்த ஜாய் தொலைக்காட்சியில் இருக்கிற டெக்னாலஜி, கேமராஸ் போன்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம்.
எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான ஆண்டரே உபவாச நாளுக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கோம் சுவாமி. ஆண்டரே சோதரம் சோதரம் கத்தாவே, ஆண்டரே இம்மட்டம் நடத்தின தேவன் இனிமேலும் ஆண்டரே சபா சோதரிக்கு ராஜா, ஆண்டரே இந்த ஜாய் டிவி மூலியமா பார்த்து கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஆண்டரே அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக சொன்னது போல ஏசப்பா சோதரிக்கு சுவாமி. ஆண்டரே ஜாய் டிவியில் அநேக தேவைகள் உண்டு சுவாமி. அந்த தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க போதுக்காக நன்றி ராஜா. ஆண்டரே சபா லேப்டாப் தேவைப்படுகிறது சுவாமி. ஆண்டரே சபா லேப்டாப் அநேக கருவிகள் தேவைப்படுகிறது சுவாமி. அந்த கருவிகள் எல்லாத்தையும் சந்திக்க போதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டரே நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னது போல ஆண்டரே நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. நீங்கள் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர்கள் சுவாமி. நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் செய்ய போதுக்காக நன்றி ராஜா. ஆண்டரே சோத்ரம் சோத்ரம் ஜாட்டில ஆண்டரே ஒரு கேமரால 2 கேமரா வரப்போகுது சுவாமி. அதே போல ராஜா இன்ச்சு மட்டும் 1 இல்ல 2 தனியாக நீங்க செய்ய போதுக்காக உங்களுக்கு நன்றியோடு துதி ராஜா. துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துறோம். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா டிரான்ஸ்மிஷன் காரியங்களை, சாஃப்ட்வேர் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறபடினால, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கிறபடினால நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாய் டிவியில் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் மக்கள் மனதில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையா? நாங்கள் ஏதோ ஒரு டிவி சீரியலை பார்க்குறோம், ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக தொலைக்காட்சியை பார்க்குறவர்களாக இல்லாதபடி பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். மனம் திரும்புகிற ஒரே பாவிங்கிறது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் தான். அப்படியான ஒரு காரியம் பாடப்பட வேண்டும். இந்த இடத்துல இருந்து ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தொடுகிறதாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதாக காணப்பட வேண்டும் இல்லையா? வீணிலே வார்த்தைகள் செல்லாதபடி, இங்கிருந்து செல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் வீணிலே செல்லாதபடி, அது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டரோடு நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்க அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மதியில் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்திலே அப்பா சொன்ன அனுபவத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜாய் டிவி மகிழ்மான நிகழ்ச்சி அனைத்தில் தகப்பனே ஸ்தோத்திரம் காரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு நபரும் அப்பா ஸ்தோத்திரம் நிகழ்ச்சியில அவர் ஆத்மா மீட்பு பெற வேண்டும் அப்பா. அப்பா சரீரத்தில் சுகம் பெற வேண்டும் ஆண்டவரே. விசேஷமாக மனம் திரும்ப வேண்டும் அப்பா ஆண்டவரே. அறியாத ஜனங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜாயின சந்தோஷம் ஆண்டவரே. இது எந்தெந்த வீட்டுக்குள்ள பார்த்த ஜாய் டிவி நுழைகிறதோ, எந்த வீட்டுல பார்த்த தொலைக்காட்சி அப்பா துடிக்கிறதோ, அந்த வீட்டை நித்திய மகிழ்ச்சி உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் இந்த தொலைக்காட்சி ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லி அநேக ஆலயத்துக்கு செல்லும்படியாக அற்புத அடல் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அடக்கம் நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக ராஜா. அப்படி செய்ய போதுகாய் மக்கள் நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேக ஊழியரப்பா ஸ்தோத்திரம் அப்பா எடுத்து பயன்படுத்துவீராக. நேரம் கிடைக்காத சாட்டப்பா அநேகருக்கு ஊழிய கிடையாது சாட்டலாம் இருந்தப்பா. இந்த சாய்ட்டி அநேகருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு துதித்து நாமத்தை உயர்த்த நீ உதவி செய்வீராக அப்பா. தாட்டுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தரை நாம் நன்றி செலுத்துவோம். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காக, அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில சேர்க்கப்படுகிறதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இல்லையா? ஒருவேளை நீங்க ஜாய் தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்கள் மூலம், கர்த்தர் இந்த ஜாய் தொலைக்காட்சி வழியாக உங்களோடு இடைப்பட்ட காரியங்களை இல்லையா, நீங்க ஜாய் தொலைக்காட்சிக்கு அந்த திரையில காண்கிற நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களுடைய சாட்சிகளை நீங்க சொல்லலாம் இல்லையா? அப்படியாக தேவனுடைய நாமத்தை நீங்க ஒருவேளை யூடியூப்ல ஜாய் தொலைக்காட்சியில பார்த்துருந்தீங்கன்னா கால் பண்ணி கர்த்தர் எப்படி உங்களோடு இடைப்பட்டார் என்பதை கூறும்போது இல்லையா, அது அநேகருக்கு இன்னுமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜாய் தொலைக்காட்சிக்கு எதிராக சத்ருவானுடைய கிரியைகள் இல்லையா, எங்கெங்கெல்லாம் ஊழியம் நடைபெறுதோ, எங்கெல்லாம் தேவநாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி இல்லையா நம்ம முயற்சிகள் எடுக்கிறோமோ, அந்த இடத்துல சத்ருவான் மூர்க்கமாக செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜாய் தொலைக்காட்சிக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? இந்த ஜாய் தொலைக்காட்சிக்கு பொறாமையினால, எரிச்சலினால
இல்லையா, சதி திட்டங்கள் செய்கிறது, இது போன்ற காரியங்கள் இந்த நாட்களில் நடைபெறக்கூடாது இல்லையா. பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி ஜெயமெடுத்த தேவன் ஜாய் தொலைக்காட்சியின் ஊழியத்தில் பொறுப்பெடுக்கும்படியாக, ஜாய் தொலைக்காட்சிக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தந்திரமான காரியங்களும் முறியெடுக்கும்படியாக, கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஐயாவோடு சேர்ந்து நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஊழியத்தை மென்மேலும் பெருகு செய்யும்படியாக, எரிச்சல் நாவி, பொறாமை நாவி, வன்கண்கள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியாக நாம் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாட்களில் இந்த தொலைக்காட்சி ஊழியர்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை, அவனை மிதிக்கக்கூடிய வல்லமையை, அவனை துரத்தக்கூடிய வல்லமையை, அநேகரை விடுவிக்கிற அந்த வல்லமையை நீர் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் மூலமாக நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏசாயா 54:17 படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் காணப்படுத்துகிறோம். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இதில் பணிபுரிகிற மக்களுக்கு நல்ல ஒருமனம் இருக்கட்டும், நல்ல சுகம் இருக்கட்டும். அவர்கள் எந்த கேமராக்களை ஆண்டவரே எந்த பொருட்களை கொண்டு போனாலும் நல்ல பாதுகாப்பு இருக்கட்டும். அவருடைய வாகனங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும். இயற்கை சூழ்நிலைகளை பொறுப்படுப்பீராக. கொந்தளிக்கும் கடல் அலை மேல் நடந்தவர், காற்றை கடலை அமைதிப்படுத்தினவர். ஆண்டவரே, பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றிலும் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்று ஆண்டவரே இங்கே சுரந்து வருவதாக இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் உயர்ந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். தாய் தொலைக்காட்சிக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் கர்த்தர் இந்த நாளில் முறியடித்திருக்கப்படினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. ஜாய் தொலைக்காட்சியில பணிபுரிகிற ஊழியக்காரர்கள் இல்லையா, இங்க பணி செய்கிறதான எல்லா இல்லையா, கேமரா ஆப்ரேட் பண்றவங்க, எடிட்டிங் பண்றவங்க, இந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெய்வீக ஞானம் உண்டாக்கும்படியாக, அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த இடத்துல வந்து பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக, அவருடைய சரீர சுகம் பலனுக்காக இல்லையா நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட ஊழியக்காரர் அவர்கள் ஜெபிப்பாங்க. ஜாய் தொலைக்காட்சியில் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவர்களுக்கு இந்த விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஊழியக்காரர் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆமை தகப்பனை, அருமையான ஆமை தகப்பனை ஜாய் டிவிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆமை டிவியை தகப்பனை ராஜா, நீர் ஆமை ராஜா ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதை பார்க்கிறவர் தகப்பனே அம்மை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி வைத்திருக்கிற அம்மை தகப்பனை பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், இந்த மீடியா செக்ஷனில் வேலை செய்கிற ஒவ்வொரு காயுமே கருத்தில் ஒப்பு பிடிக்கிறோம் அப்பா. அவரை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. அவரை பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் தகப்பனை. அவர்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆமே, இந்த மீடியா மூலமாய் தகப்பனை ராஜா ஒன்றும் அவர் குறையில்லாதபடிக்கு ராஜா மீதியான துணிக்கு எடுக்கத்தக்கதாய் ராஜா ஆசீர்வாதத்தின் மழையை நீ கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். ஊழியர் செய்ய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் குடும்பங்களில் பேர் பேராக நீ தகவனை ஆசீர்வதித்து ஆமை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாய் ராஜா ஆமை நீ வர்த்திக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம்.
நம்முடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த நாளில கூட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இந்த ஜாய் தொலைக்காட்சியில பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறபடினால விசேஷித்த ஆசீர்வாதத்தால ஞானத்தால நிரப்புறபடினால நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். அடுத்தபடியாக கடைசி ஜெப குறிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கும்படியாக இல்லையா சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த ராஜ்யம், இந்த சுவிசேஷம் இல்லையா, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள எல்லா சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் இல்லையா. அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கான முன்னெடுப்பாக ஜாய் தொலைக்காட்சி உலகமெங்கும் எல்லா திசைகளிலும் சென்று இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லையா. எல்லா மொழிகளில, எல்லா ஜாதியினிடத்துல, எல்லா மக்கள் மொழி மத்தியிலும் இந்த ஊழியம் செல்ல வேண்டும் இல்லையா. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பல மொழிகளில, பல நாடுகளில, பல மக்கள் மத்தியில இந்த ஊழியம் செல்லும்படியாக, அநேகர் இதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரும்படியாக இல்லையா, உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக ஜாய் தொலைக்காட்சியில இந்த ஊழியம், இந்த மீடியா, டிவி சேனல் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மொழிகளிலும் செல்லும்படியாக இதற்காக நம்ம சகோதரியோடு சேர்ந்து நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். சோதரம் ஆண்டவரே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நல்லவரே உம்மை சோதரிக்கிறோம், வல்லவரே உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜாய் டிவி ஆண்டவரே இந்த உபவாச நாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜாய் டிவியின் மூலியம் ஆண்டவரே கர்த்தாவே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த செய்தியை ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை கர்த்தாவே அப்பா உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொருவரும் ரட்சிப்புகளாக வரும்படியாய், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நன்றியோடு உம்மை சோதரிக்கிற தகப்பனே, நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும் சொன்னது போல ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா நீர்தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோட இருக்க சாமி, நீர் பெருகும் நாங்கள் சிறுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில கூட ஜாய் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பப்படுகிற நிகழ்ச்சிகள் எல்லா தேசங்களுக்கும் எல்லா மொழியிலும் செல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்ய இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட நம்ம இந்த சிறப்பு உபவாச கூடுகையில கர்த்தர் இப்படியாக இணைந்து செபிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஒரு விசை கூட நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். Thank you Lord, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தேவ ஊழியர்களாக தகப்பனே நம்முடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த நாளிலே ஜெபிக்கும்படியாக விசேஷமாக ஜாய் தொலைக்காட்சிக்காக, ஜாய் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்காக தகப்பனே அப்பா சோஸ்திரம், அலுவலக காரியங்களுக்காக தகப்பனே அப்பா சோஸ்திரம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு பதில் அளிக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஒரு விடுதலை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷம் செல்ல முடியாத இடங்களில, செல்லக்கூடாத இடங்களில இந்த ஜாய் தொலைக்காட்சி நீர் கொண்டு செல்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா தடையிலும் நீர் நிர்மூலமாக்கி போட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் இந்த தொலைக்காட்சிக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தந்திரமான காரியங்களை கர்த்தர் நீர் முறியடித்து போட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல தகப்பனே எல்லா டெக்னாலஜி காரியங்களை தகப்பனே எல்லா பொருளாதார காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக சப்போர்ட்டர்ஸை நீர் ஏற்படுத்தி தருகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருளாதார தேவைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா பார்க்கிற வியூவர்ஸ் மத்தியில அப்பா ஒரு வாஞ்சை, இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்ற வாஞ்சை கர்த்தர் நீர் கொடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற அநேகரை நீர் எழுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேகர் அப்பா இந்த ஊழியத்தை பார்க்கும்படியாக, தொலைக்காட்சியிலே பார்த்து பயன்பெறும்படியாக, அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக இந்த ஊழியத்தை பெருக செய்யும்படியாக, பொருளாதார காரியங்களினால தகப்பனை பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தகப்பனை புது நிகழ்ச்சியின் மூலமாக பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். அநேக புதிய ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிப்பதன் மூலமாக இந்த ஊழியத்தை நீர் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா சோஸ்திரம், நாங்கள் எப்படியான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற வாஞ்சித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது ஒரு புதிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கவும், அவருடைய ஊழியத்தை அப்பா தேசம் எங்கும் உலகம் எங்கும் எடுத்து செல்ல இந்த ஜாய் தொலைக்காட்சி ஒரு கருவியாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே அவர்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மிதமான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூடந்து வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்ததினாலே தேவன் செய்த அற்புதங்கள்